அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது வந்து நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் சோறுன்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்க அம்மா ஃபஸ்ட்டே நெய்யும், எண்ணெயும் ஒரு அளவு எடுத்துக்கிட்டாங்க. அத எடுத்து ஃபஸ்ட்டு கடாயில ஊத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெறைய பேர் சாப்பிட போறோம்ன்ற 1 கிலோ அரிசின்றக்காக கொஞ்சம் பெரிய பானை எடுத்துக்கிட்டோம். பெரிய சட்டி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன ஆட் பண்ணோம்னா, வெங்காயம் நல்லா நெறைய ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அம்மா 4, 5 வெங்காயம் கிட்ட. அப்புறம் தக்காளி வந்து அரைக்கலான்னு பார்த்தாங்க. அப்புறம் சரி ஓகே மசிச்சு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாரி ஆட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட என்ன பண்ணோம் அப்டின்னா, அ இந்த கிளிப்ல போடல. ஸோ அதோட அதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, இதில பாதி கிளிப் போடல ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஆட் பண்ணோம்னா, புதினா இருக்கு இல்லையா? புதினா ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா, கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு ஆட் பண்ணியாச்சு. 4, 5 பச்சை மிளகா இருக்கு அத ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்க தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பிரியாணிக்கும் சரி, இந்த மாரி குஸ்காவுக்கும் சரி, இது குஸ்கா ஃப்ரெண்ட்ஸ். நெய் சோறுன்னு சொல்லுவாங்க, பலாசோறுன்னு சொல்லுவாங்க, நெறைய டிஷ்ல சொல்லுவாங்க. அவ்வளோதான் எல்லாமே ஆட் பண்ணிட்டு கடைசி தண்ணி ஊத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா 1 கிலோ அளவுக்கு நாங்க வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். இதில என்னன்னா எம்மா பட்டை, கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் நெய் ஊத்தி அந்த மாரி ஆட் பண்ண பொருட்கள் ஆட் பண்ணி இஞ்சி, பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா கொஞ்சமா இஞ்சி, பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓரளவு எடுத்து சம அளவா சோறுக்கு சம அளவா கொஞ்சம் கூட எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்கன்னா, தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ அரிசியும் ஆட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். எவ்வளோ அழகா நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இதில வேறு எந்த பொடியுமே போடல. இந்த இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் தான். கடைசியா தேங்காய் பால் ஊத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா கொஞ்சமா ஏன்னா தேங்காய் சோறுன்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஸோ, அதனால தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சோன்னு. அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்குன்னு தனியா எங்க அம்மா செஞ்ச எதுவுமே வந்து சொதப்புனே போனதில்ல. அதில ஒண்ணு தான் இந்த டிஷ்ஷு. ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாரி செஞ்சு பாருங்க. நல்லா கொதி வருது இல்லையா? அந்த மாரி கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தம்ல இழுத்து போட்டுருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எப்படின்னா, தம்ல போட்டா தான் நல்லா என்ன சொல்லணும்னா, இந்த கொழஞ்சு வரும். அது நல்லா வெந்து வருன்றக்காக தம்ல போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகா டேஸ்ட்டா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே, சாப்பிடணும் போல இருக்கு. அந்த நெய்யெல்லாம் மிதக்குது. நெய் எல்லாமே கரெக்டான அளவுல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாரி செஞ்சு பாருங்க. நாங்க வேற எந்த இன்கிரீடியன்ட்டும் ஆட் பண்ணல. இதுக்கு எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சைட்ல வந்து கறி இருக்கு இல்லையா? ஆட்டுக்கறி அத தனியா போட்டு குழம்பு வச்சாங்க. இதுக்கு தனியா புதினா சட்னி இருக்கு இல்லையா? அதையும் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்தா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ஆவி பறக்க சோறு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நாங்க செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு காலையில இதுதான் எங்களுக்கு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா நாங்க என்ன பண்ணிட்டோம், காலை சாப்பாடாவே வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போற ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ, அதனால எங்க அம்மா டக்கு டக்குன்னு காலைல செஞ்சுட்டாங்க. அப்படின்றனால எல்லாம் தான் இதான் குழம்பு வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு குழம்புக்கு வந்து இந்த மாரி டிஷ்லாம் போட்டு செஞ்சாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.